أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு இரண்டு சூறாக்கள் பார்க்க போகிறோம். சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். இதோடைய தஃப்சீர், தர்ஜுமா, பிரம்ம சூரா. இந்த இரண்டு சூறா இறக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம குரான் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக மனனம் ஆகிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானை அந்த மாதிரி தான் நமக்கு அல்லாஹ் ஈஸியாக மனனம் ஆகிற மாதிரி தான் குரான் அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கான். நீங்கள் பாருங்கள், யாசீனு அந்த மாதிரி சில சூறாக்கள் எல்லாமே நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு மனனம் ஆகிடும். அதே மாதிரி நம்ம குரானை கேட்க கேட்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மனனம் ஆகிடும். அந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குரானு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு சூறாக்கள். இப்போது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சூரத்துல் ஃபலக்கு. இந்த ஃபலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய தஃப்சீர் இப்னு கசீரில் அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா நரகத்தில் ஃபலக் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் அது திறக்கப்பட்டால் நரகவாசிகள் அதோடைய சூடு அதிகமான அந்த சூடு காரணத்தால் கத்துவாங்களாம். நரகவாசிகள் கத்தப்படுவார்கள் அப்படின்றாங்க. சரியா? இன்னொன்று அப்படின்னா இந்த இரண்டு சூறாக்கள் இறக்கிய காரணம் என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு சூனியம் வைக்கப்பட்டிருந்துச்சு. சரியா? அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூதன் வச்சான். அவன் பேர் என்ன அப்படின்னா நபி இப்னு ஆசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன். அவன் தர்வான் என்ற ஒரு கிணறில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமுடியும் அந்த சீப்புடைய அந்த பற்களை கொண்டு சூனியம் வைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஹதீஸில் இந்த தஃப்சீரில் என்ன இருக்குது அப்படின்னா அவன் அந்த சூனியம் வச்சிருந்தான்ல, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா எந்த பாதிப்பும் கிடையாது. பிரச்சாரம் செஞ்சாங்க, அவங்க தொழுதாங்க, இபாதத் செஞ்சாங்க, எல்லா அமல்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிமார் வீட்டுக்கு போவாங்கள்ல, அந்த மனைவிமார் வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போனாங்க அது மட்டும்தான் அவங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டுச்சு. இது அவங்களுக்கு 6 மாதங்களாக அவர்களுக்கு இந்த பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு கனவு காட்டப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு தலைமாட்டில் ஒரு மலக்கும் ஒரு கால் கிட்ட ஒரு மலக்கு, 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு மலக்கு கேட்குறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு மலக்கு சொல்கிறாரு இவருக்கு சூனியம் வச்சிருக்கு அப்படின்றாங்க. அப்போ இந்த சூனியம் எங்கே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த கிணறுல, அந்த தர்வான் என்ற கிணறுல நபி இப்னு ஆசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூதன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு எல்லாருக்கும் கூப்பிட்டுட்டு அங்கே அந்த கிணறுக்கிட்ட போகிறாங்க. அந்த கிணறுடைய தண்ணீர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மருதாணி ஒரு கலங்கலான ஒரு கலக்கி விட்டால் தண்ணியில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த தண்ணீர் இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய பேட்ச மரங்கள் ஷைத்தானுடைய தலைகள் போன்றாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சூனியம் உள்ளேருந்து எடுத்தாங்க. அதில் என்ன அப்படின்னா ஊசிகள் குத்தப்பட்டிருந்துச்சு, அதே மாதிரி முடிச்சுகள் இருந்துச்சு. அப்போது இந்த ஃபலக்கும் நாசுடைய ஒவ்வொரு ஆயத்து ஓத அந்த முடிச்சுகள் திறக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரியா? அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் சொல்கிறாங்க நம்ம இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இல்லை, அல்லாஹ் எனக்கு இந்த சூறாக்களால் எனக்கு ஷிஃபாவை கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. அப்போது இந்த ஒவ்வொரு வசனங்கள் இந்த சூறாக்களுடைய படித்ததுனால அல்லாஹ் ஷிஃபா கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். இன்ஷா அல்லாஹ். நம்ம பார்த்திங்கன்னா அதனால தான் தூங்கும்போது நம்ம 3 தடவையும் காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடியவராக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம சூறாவை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل أعوذ برب الفلق. قل நபியே கூறுவீராக. அல்லாஹ் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நபியை கூறுவீராக. அஊது பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பிடம். ஃபலக் இங்கே அதிகாலை தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். அதிகாலை என்னன்னா அந்த இரவிலேருந்து ஒரு வெள்ளையாக வெளியில் அப்படியே கிழிச்சிட்டு வரும் பாருங்க, அந்த அதிகாலையுடைய ரப்பிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நபியே நீங்கள் பிரார்த்தனை செய்து கூறுங்கள், அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்.
மின் ஷர்ரி மா ஹலக், மின் ஷர்ரி தீங்கை விட்டு, மா ஹலக் எவற்றை படைத்தான், அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்புடைய தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்போது அல்லாஹ்வுடைய படைப்பு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தீங்கை விளைவிக்கும். இப்போ பாருங்க, பாம்பு, தேள், இதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அதை நம்ம என்ன பண்ணோம், தீங்கை விளைவிக்கும். அதே மாதிரி ஜின்கள், அதே மாதிரி நமக்கு வந்து கெட்ட ஒரு அல்லாஹ்வுடைய படைப்புடைய கெட்ட விஷயங்கள் நமக்கு தீங்கை விளைவிக்கும். அனைத்து அல்லாஹ்வுடைய படைப்புடைய அனைத்து அந்த கெட்ட தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி வாசிகின் இதா வகப், வமின் ஷர்ரி அப்போது இன்னும் ஷர்ரி தீங்கை, வாசிகின் அப்படின்னா இரவின். இப்போ எந்த இரவு அப்படின்னா இதா வகப், அந்த காரருள் படரும், இப்போ நடு இரவு சொல்லுவோம்ல, அந்த இரவின் தீங்கை விட்டு. ஏன்னா இந்த இரவில் தான் வந்து யார் அப்படின்னா ஜின்கள் ஷைத்தான்கள் அவங்களுடைய வாழ்க்கை இரவு நேரத்தில் இருக்கும். சூனியக்காரர்கள் அந்த நேரத்தில் தான் வந்து சூனியம் செய்வார்கள். அப்போது இந்த சூனியம் செய்யக்கூடிய நேரம் எது அப்படின்னா இருட்டான அந்த நடு ஜாமம் சொல்லுவாங்க, அந்த நேரத்துடைய தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி இன்னும் தீங்கை விட்டு, நஃபாசாத்தி ஃபில் உகது. இந்த நஃபாசாத்தி அப்படின்னா ஊதுகின்ற சூனியக்காரிகள். இந்த சூனியக்காரிகள் என்ன பண்ணுறாங்க, ஊதி என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சுகள் போடுவாங்க. முடிச்சுகளின் தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ இரவு இந்த முடிச்சுகள் போடுற அந்த தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி இன்னும் தீங்கிலிருந்து, ஹாசிதின் பொறாமை படுகின்ற பொறாமைக்காரர்களுடைய பொறாமை விட்டும், இத ஹசத் பொறாமைப்படுகின்ற பொறாமைக்காரர்களின் பொறாமை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இந்த சூறால நம்ம வந்து நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாஸ் பார்க்கலாம். இந்த சூறா ஓதுறது மட்டும் பாருங்கள். குல் அஊது பிரப்பில் ஃபலக், இந்த காஃப் வந்து கல்கலாவுடைய எழுத்து. இங்கே வந்து ஃபலக் அப்படின்னு சொல்லணும். அந்த மின் சொல்லக்கூடாது. மூக்கிலேருந்து நூன் எடுக்கணும். ஷர்ரி மா ஹலக் ومن شر غاسق إذا وقب ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد.